திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே மழையால் ஓட்டு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதமானது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்முத்து இணைப்பில் உள்ளார். செந்தில்முத்து, அந்த வீட்டில் யாரேனும் இருந்தார்களா? யாருக்கேனும் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா? அந்த வீட்டின் உரிமையாளர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இருக்கிறது? விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள ஜம்புதுரை கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் சோனைமுத்து. இவர் கூலி விவசாய தொழிலாளியாக உள்ளார். இவரது மனைவி கவிதா மற்றும் இவரது 9 வயது பேத்தி ஆகியோர் வீட்டில் கனமழை பெய்து கொண்டிருந்த போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென சமையல் அறைக்கு மேல் உள்ள மேற்கூரை, அதாவது பழமையான ஓட்டு கட்டிடம் என்பதால் கனமழையின் காரணமாக மேற்கூரைகள் முற்றிலுமாக சேதமடைந்து உடைந்து சமையலறையின் மீது விழுந்தது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய சமையல் பாத்திரங்கள் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் உள்ளிட்டவைகள் மீது அந்த இடிபாடுகளுக்குள்ளான ஓடு மற்றும் மரங்கள் சிதைந்து விழுந்தன. ஆனால் படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளரான சோனைமுத்து மற்றும் கவிதா, அவரது 9 வயது பேத்தி ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனால் வீடு முற்றிலுமாக சேதமடைந்தாலும் கூட உயிர் சேதங்களோ அல்லது காயமோ எதுவும் ஏற்படவில்லை. இதனால் அப்பகுதியில் அக்கம் பக்கத்தினர் திடீரென பலத்த சத்தத்துடன் வீடு இடிந்ததை கேட்டறிந்து அக்கம் பக்கத்தினர் அவர்களை உடனடியாக மீட்டு அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தனர். தற்போது அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்ட அந்த இடுபாடுகளுக்குள் சிக்கியுள்ள அந்த வீட்டை பார்வையிட்டு அதற்கான நிவாரண தொகையை வழங்கி வீட்டை புனரமைப்பு செய்வதற்கான உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைத்திருக்கின்றனர். கனமழையின் காரணமாக திடீரென அப்பகுதியில் இருந்த ஓட்டு வீடு என்பது இடிந்தது, மேற்கூரை இடிந்து விழுந்தது பெரும் பரபரப்பை அப்பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த மாற்று இடம் இல்லாததால் உடனடியாக அந்த வீட்டை சீர் செய்வதற்கான நடவடிக்கையில் வருவாய்த்துறையினர் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்முத்து.